இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி காசி பூசணி அல்வா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பூசணிக்காயை விதை எடுத்துருங்க, அப்புறம் தோல் எடுத்துருங்க. இப்போ துருவிக்கலாம். இந்த மாதிரி 1/4 கிலோ பூசணியை நல்லா துருவி வச்சுக்கோங்க. முதல்ல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி செவந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே கடாயில் துருவின பூசணிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் துருவும் போது கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு ஸ்லோலே 10 நிமிஷம் வச்சிருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தண்ணி பாருங்கள் நல்லா சுண்டி இருக்கு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ அடுத்து 1 கப் சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நார்மல் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி ஓரளவு சுண்டிடுச்சு, கொஞ்சம் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சிருக்க முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலரை இதில் சேர்த்துக்கோங்க. நான் எல்லோ கலர் போட்டிருக்கேன். பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வந்துடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். சுவையான காசி பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.